ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறடி காசை பார்க்க போகிற சிறடி காசையில் நம்ம முத்து இருக்காரு. அவர் வந்து காரில் பேசிக்கிட்டே அப்படியே ஒரு தாத்தாவை கூட்டிகிட்டு வர்றாரு. அந்த தாத்தாவுக்கு ஞாபகம் மருதியாங்க. உடனே ஒய்ஃபோட பேரையே மறந்துட்டாருன்னா பார்த்துக்கோங்க. அதை சமாளிக்கிறதுக்கு தங்கம் வைரம் பட்டுன்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொன்னார் பாருங்க. வேற லெவலில் இருந்துச்சு. இருந்தாலும் மறந்துட்டேங்கிறது தெரிஞ்சு அவங்க ஒய்ஃப் ஃபீல் பண்ணுவாங்கிறங்க ஒரே காரணத்துக்காக இந்த அளவுக்கு சமாளிக்கிறாருல. வேற லெவல். இப்போ தாத்தா நீங்கள் உங்களோட லவ்வுக்கு சல்யூட்டு தான் அடிக்கணும். இந்த மாதிரி ரியல் லைஃப்லும் இருக்காங்களே, இதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதையே பிடிச்சிக்கோங்க. இனிமேலுக்கு முக்கால்வாசி பேர் என்ன அவங்களோட கல்யாண நாளும் ஒய்ஃபோட பிறந்த நாள் தான் மறப்பாங்க. தாத்தா ஒய்ஃபையே மறந்துட்டாரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. கிருஷ்ணா ஒரு பக்கம் பயமுடுத்தினதுல பயங்கரமாக பயந்துட்டாரு. ஏன்னா போலீஸ் வர போகிறாங்க, ஒன்று பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு. குழந்தைகிட்ட என்னென்ன வார்த்தையை சொல்லணுமோ அந்தந்த வார்த்தையை மட்டும் தாங்க சொல்லணும். குழந்தை முன்னாடி எப்படி சண்டை போடக்கூடாதோ அதே மாதிரி எந்த வார்த்தையை சொல்லி பயமுடுத்தணுமோ அதை சொல்லி தான் பயமுடுத்துறோம். இவங்க மிரட்டி வச்சதுல அந்த குழந்தை போய் பயந்து கிறிஸ் குட்டி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டாருங்க. அப்படி என்ன முடிவுன்னு தானே பார்க்குறீங்க. இவர் பிடி உஷாவோட வேகமாக ஓடுறாரு அப்படிங்கிற மாதிரி செக்யூரிட்டி ஒரு பக்கம் ஃபாலோ மீன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியை வம்பளத்துக்கிட்டு போறாரு. கடைசியில் இவங்க ஓடுறதும் அவங்க துரத்துறதும் ஐயோ முடியலடா அப்பா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம முத்துவோட காரில் போய் கார் டிக்கில ஏறி உட்காந்துக்கிட்டாருங்க. உடனே கண்டுபிடிக்க முடியல. நம்ம முத்து ஒரு பக்கம் வந்துட்டு இருக்க வழியில் மீனாவை கூட்டிகிட்டு இங்கே வராங்க. கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தா வழியில் நம்ம டிராஃபிக் போலீஸ் தாரு, நம்ம சீதாவோட ஹஸ்பண்ட்ங்க. அவர் வந்துட்டு வழியில் நிப்பாட்டி செக் பண்ணி ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா ஓப்பன் பண்ணாம விட்டாரு. நீ அவ்வளோ நல்லவனாடா, இல்லை கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருப்போம் சைலண்டாக இருக்காரு போல. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ரோகிணி பிள்ளைய காணோன்னு தேடி பதறி அடிச்சுட்டு இங்கே ஓடியாந்தா. கடைசியில் நீங்கள் என்னங்க ஸ்கூலில் இப்படி பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னாடி திட்டுறாங்க. இதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாம். கிருஷ்ண தேடலான்னு சொல்லிட்டு அங்கேயும் தேடி பார்த்துட்டு எங்கேயும் கிடைக்கலன்னு முத்துக்கு ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. என்ன பண்ணி கேட்கறது அப்படின்னு தெரியாமல் முழிக்கிறாங்க.